Hello friends, welcome to Kalvi Kavi YouTube channel. இந்த வீடியோல நம்ம 6th standard இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏ கரெக்ட் சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க வார்த்தைக்கு நம்ம வந்து மீனிங்ஸ் வந்து ரைட் பண்ணணும். ஸோ எமர்ஜ், ஸ்மால், அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு வந்து நம்ம வந்து மீனிங்ஸ் ரைட் பண்ணணும். அடுத்தது 2 மார்க்குக்கு வந்து ஆண்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹாப்பி, ஃபியூ. அடுத்து தேர்ட் ரோமேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. விச் டர்ட்டில் இஸ் காமன்லி சீன் அலாங் அவர் காஸ்ட். அடுத்து செகண்ட் ஒன், why did the author leave the town. Third question, who came to India from Portugal in search of pepper. அடுத்தது ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த கொஸ்டின். பேராகிராஃப் எந்தெந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் த டர்ட்டில்ஸ், ரைட் எ பேராகிராஃப் ஆன் விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் டர்ட்டில் சி டர்ட்டில்ஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு பேராகிராஃப் கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து சி டர்ட்டில்ஸ்ல வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மெமரி போயம். ஃபர்ஸ்ட் வந்து 5 லைன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பேனியன்ல ஸ்டார்ட் பண்ணி சேட் அதுல இருக்கிற மொத்தம் 5 லைன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது வந்து போயம்ல இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஹவு டஸ் த crocodile's tail லுக். வாட் டஸ் த தேக் ட்ரீ கிவ் அஸ். அடுத்து பாத்தீங்கன்னா பேராகிராஃப் போயம்ல இருந்து ரைட் த ஸ்டோரி ஆஃப் த போயம் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அல்லது வாட் டஸ் த poet say about the crocodile. crocodile இருந்து உங்களுக்கு வந்து பேராகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபைண்ட் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஒரு போயம் லைன் கொடுத்து அதுல இருந்து ரைமிங் வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ட்ரீஸ், பிரீஸ் அப்படின்றத ரைமிங் வேர்ட். அதை வந்து எடுத்து எழுதுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. அடுத்து ரீட் த லைன் இன் த ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிலோ. போயம் லைன்ஸ் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் சி, fill in the blanks with the correct answer. ஸோ இது வந்து ஹோமோஃபோன்ஸ் சொல்லுவோம். 2 வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன் வந்து சேமா இருக்கும், பட் மீனிங் வந்து வேற, ஸ்பெல்லிங் வந்து வேறையா இருக்கும். அதுல வந்து மொத்தம் எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட், ஹவுஸ், வாட்டர், ஃபால், ஃப்ளவர், கார்டன், சன், ஷைன், அது மாதிரி. அடுத்தது வந்து 10th ரோம் லெட்டர், சாரி 9th ரோம் லெட்டர், 11th ரோம் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் சி ஃபார் கமாண்ட், ஆர் ஃபார் ரெக்வஸ்ட் அண்ட் எஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட். அதாவது கமாண்ட் பண்ற மாதிரியான வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு த ரிவர் பெட் அப்படின்றது வந்து ஒரு கமாண்ட் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து சி போடணும். அடுத்து தேர் வாஸ் அ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலாண்ட், இது வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் டு நாட் கட் த ட்ரீஸ், இது வந்து ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றதுனால நம்ம வந்து ஆர் போடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் சஃபிக்ஸ் அண்ட் ரைட் த வேர்டு. கொடுத்துருக்க வார்த்தைக்கு வந்து நான் சஃபிக்ஸ் வந்து ரைட் பண்ண போறோம். அடுத்து செக்ஷன் டி, ஐடென்டிஃபை தி கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. கரெக்டான ஆப்ஷன்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணி ரைட் பண்ணணும். அடுத்து வந்து பேசேஜ் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் லீவ் லெட்டர், ரைட் அ லெட்டர் டு யுவர் கிளாஸ் டீச்சர் ரெக்வஸ்டிங் கிராண்ட் மீ லீவ் ஃபார் 1 day ஃபார் யுவர் டு யுவர் இல்னஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.